விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகம் மனுஷனுக்கு நன்மையையும் மரியாதையையும் வெற்றியையும் கொடுக்கும். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். விவேகத்தை விட கர்த்தரை நம்புவதே நமக்கு அதிக பிரயோஜனம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவனுக்கு மெய்யான சந்தோஷம் கிடைக்கும். கர்த்தரை நம்புவதே மெய்யான சந்தோஷம். திருவசனத்திற்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். திருவசனத்தை மதிக்கிறவன் அதனால் நன்மை அடைவான். அவன் கர்த்தருடைய கற்பனைக்கு பயப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை அவனை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவானாய் இருப்பான். ஜீவியத்தின் அடிப்படை உபதேசம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்க வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். இருதயத்தில் ஞானமுள்ளவனாகவும் விவேகியாகவும் இருக்க வேண்டும். கல்வியை பெருக பண்ண வேண்டும். இரக்க குணம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மதியீனரின் போதனையை புறக்கணிக்க வேண்டும். எப்போதும் ஞானத்தை பேச வேண்டும். இனிய சொற்களால் நிறைந்திருக்க வேண்டும்.